நண்பர்களே, ஒரு ஊருக்கு போகிறோம். நம்ம தமிழ்நாட்டிலே வித்தியாசமான தமிழ்நாட்டுக்குள்ள இங்கிலீஷ் பேரில் நடுவில் தமிழில் சம்படின்னு எழுதியிருப்பாங்க. இங்கிலீஷில் அடுத்து வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து சம்படி. காலம் ஊரில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் சம்படி எப்படி இந்த பேர் வந்ததுன்னு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஓலை குடிசையில் வீடுகள் இருக்கும். இதெல்லாம் நவீனமயமாயிடுச்சு. அதான் அந்த பில்டிங். இந்த ஊருங்கிறது இந்த ஒன்று தான் பழைய பில்டிங். எல்லாமே உங்களுக்கு பில்டிங்லாம் மறைஞ்சி போச்சு. இப்போ இந்த பில்டிங்கு எப்போ விழுன்னு தெரியல. பார்த்தீங்களா, நவீனமயமாக ஆகிப்போச்சு. இதெல்லாம் குடிசையாக இருக்கும். பாருங்கள் சம்படி ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஒரு இங்கிலீஷ் பேரில் இருக்கிற ஒரு ஊர் போர்டு பார்த்துருப்பீங்க. ஊரில் வாழ்ந்தவங்கள்லாம் நானும் ஒரு சந்ததியில் ஒரு நபர் தான். என் முன்னோர்களுடைய பூட்டம் பூட்டியெல்லாம் வாழ்ந்த சொந்தக்காரங்கள ஊர் தான். பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த வீடுலாம் பெரிய இதில் இருக்குது. சம்படி அந்த காலத்தில் காரை வீடும்பாங்க. மற்ற எல்லாம் ஓலை வீடாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் பில்டிங் புது புது காரை வீடு ஓட்டு வீடு மாதிரி கட்டிட்டாங்க. சம்படி. ஓகே நண்பர்களே, பார்த்துடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்தா நல்லா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சில இது மாதிரி உள்ள ஊர்கள் சில ஊரில் உங்களுக்கு காட்டுறேன் தமிழ்நாட்டில் இருக்கிறத. பாருங்கள் சம்படி. இதெல்லாம் இந்த காலத்தில் அப்போல்லாம் தார் ரோடு கிடையாது, மணல் பரப்பாக இருக்கும். இப்போ தார் ரோடு இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், வெள்ளம் வந்து தண்ணி வந்து பில்டிங்லாம் இடிஞ்சு வீடெலாம் இடிஞ்சு போய் கிடக்கு. பாருங்கள், சில வீடுகள் அப்படி கிடக்குது. இதில் ஒரு பெரிய ஒரு அரண்மனையே இருந்துச்சு. இந்த அரண்மனை இப்போ இல்லை, இதனால் காட்டிடுவேன். இதுதான் சம்படின்னு ஊர். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏரியா இடங்கள் நல்ல பனை மரத்தோட கூடிய எழில்மிகுள்ள ஒரு ஊர். நல்ல விவசாயம், நல்ல வாழைத்தோப்புள்ள பனை மரம் தென்னை மரம்ட்டு சுற்றிலும் வயக்காடு நிறைஞ்ச ஒரு ஊர். அப்போ உள்ள வேப்ப மரம்னு அப்படியே இருக்குது. அதே பனைமரம், வெட்டை பனைமரம் சொல்லுவாங்க. வெட்டை 3 பனைமரக்கிட்ட இருக்குது. தெரியுங்களா, அப்படியே இருக்குது. இது பேர் தான் சம்படி. எப்படி ஒரு சின்ன கிராமம், குட்டி கிராமம் எப்படி இருக்குது வரும் இயற்கையில். தேங்க்யூ நண்பர்களே. ஓகே, நன்றி. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் அதனுடைய இதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.